பாரதி இல்லப்பா, எங்கேயோ அவசரமா போற போல் இருக்கு. ஆமா, ஏன் இல்ல வேமா ஒரே அதான் கேட்டேன். அந்த பீடியை கொடு. வலிக்குதா? ஆமா, ஏன் இல்ல கத்திரியேன்னு கேட்டேன். எப்பா தெரியாமாப்பா, உன் கைய காலான்னு நினைச்சு கேக்குற, விட்டுப்பா. என்னவா நினைக்கிற? உன் கைய காலான்னு நினைச்சு கேக்குறப்பா, விட்டுப்பா. ஏன் அப்படி நினைக்கிற? கைய நீ காலா நினைச்சினா கால நீ என்னவா நினைப்ப? எது? என்னடா? இல்ல ஒரு பேச்சுக்குப்பா. இல்ல தண்ணி இனி போட்டிருக்கியா? ஏன் இப்படி பேச்ச மாத்தி மாத்தி பேசுற? கைய நீ காலா நினைப்ப, வாய நீ மூக்கா நினைப்ப, மூக்க நீ காலா நினைப்பியா? ஏன் இப்படி கைய காலா நினைச்ச? எல்லாரும் தொண்டு தொட்டு சொல்றத சொல்லுடா. 98 எதுக்கு கைய காலா நினைச்சேன்னு சொல்லு. ஏப்பா, உன்னை பெரியவர் சீக்கிரமா வர சொல்லிருக்காரு, வேமா போ. ஆமாமா, மறந்தே போயிட்டேன். அப்பா வாயாலே சொல்லிட்டு இருக்கானே. அண்ணே அண்ணே, உன் கைய காலான்னு நினைச்சு கேக்குறேன், கொஞ்சம் நெருப்பு குடுப்பீங்களா? என்ன நினைச்சு கேக்குற? கைய காலான்னு நினைச்சு கேக்குறேன். கைய எதுக்கு காலா நினைக்கிற? கைய காலா நினைச்சுனா அப்ப காலம் என்ன வேணாம். அப்புறம் என்ன கேட்டானே? தண்ணி நீ போட்டிருக்கியா? அப்புறம் என்ன கேட்டானே? அது என்ன 99. அப்புறம் என்ன கேட்டானே? எங்க இருந்தவன காணோம்? அப்புறம் என்ன கேட்டானே? டேய், அவன் கேட்டத பூரா ஓட்ட கேட்காம விட மாட்டானே. டேய், துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான், துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான். அப்பா என்ன இருட்டு. நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளா இருக்கனால சரியா போச்சு. கொஞ்சம் பயந்த ஆளா இருந்தா முடியா? ஐயோ, நெருப்பட்டி மறந்தாப்புல வச்சுட்டு வந்துட்டோமே. இந்த அத்துவான காட்டுல இந்நேரத்துல எவன்ட்ட போய் நெருப்பட்டி கேக்குறது? தம்பி யாரு? தம்பி ஐயா, நெருப்பட்டி கேட்டீங்க? ஆமாங்க ஆமாங்க. அடாடா, இந்த காலத்துல கேட்டாவே ஒரு மனுஷன் தர்றது கஷ்டம். நீங்களாம் வலிக்க கொண்டாந்து தர்றீங்க பாருங்க. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. மத்த வச்சுறையா என்ன மனுஷன்? ஐயோ, தீப்பெட்டி வந்துருச்சுங்கய்யா, எடுத்துக்கிறேன். காலக்கானா என்ன காலங்கண்ணே? ஏப்பா இப்படி தலைதறிக்க முடியாத? என்ன ஐயா, காப்பாத்துக்கியா, என்னை காப்பாத்துக்க. பயப்படாத, நான் இருக்க சொல்லு. என்னாச்சு? ஐயா, பேய கண்டால பாத்துட்டியா? பேயா? பேய கண்டு நீ ஏப்பா பயப்படுற? நேத்து மனுஷனா இருக்கிறவன் இன்னைக்கு பேயா போறான், இன்னைக்கு மனுஷனா இருக்கிறவன் நாளைக்கு பேயாக போறான். நான் இருக்கேன் ராஜா, நீ பயப்படாத. ஐயா, உங்களை பார்த்தவனதான் எனக்கு ஒரு தைரியமே வருது. அந்த கடவுளே கண்ணு முன்னால வந்து காய்ச்சி தர்ற மாதிரி இருக்கு. தயவு பண்ணி என்னை கொண்டு எங்க வீட்டுல விட்டுருக்கியா? ஐயா ஐயா, உங்க காலை வந்து கெஞ்சி கேட்கிறியா? நீங்க என்னை கொண்டு காப்பாத்தாட விட்டுருக்கியா? ஐயா 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 ஐயா, இங்கே பேயா? யாரா அவன் கண்ணை பொத்துறது? ஏய் விடுடா, ஏய் அம்மா கிட்ட வா. ஏய் ஏய் விடுறியா? ஏய் விடுடா. ஏன் பாரதி, என்ன தப்பு பண்ணாட்டு இப்படி துணியை பொத்தி போட்டு அடிக்கிற? யாரும் பாத்துருவாங்கன்னா? அன்னைக்கு பஞ்சாயத்துல ஐயா எடுத்து பேசினா, அங்கேயே அடிச்சிருந்தா அது சாதி பிரச்சனையா இருக்கும். அதனாலதான் ஊருக்கு தெரியாம அவனுக்கே தெரியாம இந்த முத்து முத்துனேன். ஐயா எடுத்து பேசானா? சும்மா விட்ட அவன எங்க அவன்? டேய், நான் அடிக்கிறத பாத்து இருந்துட்டு சும்மா விட்டான்னு கேக்குற? நக்கலா உனக்கு? இல்ல இல்ல, அடிமுதுகுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கன்னு சொல்ல வந்தேன். அப்ப இது வரைக்கும் நான் உனக்கு உதவுனது இல்ல. ஒன்னே சொல்லப்பா நானு. அப்புறம் உனக்கு அண்ணன் இல்ல. இப்படி குண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியும்பா? குண்டக்கன்னா என்ன? குண்டக்க மண்டக்கன்னா என்ன? டேய் சொல்றா. இல்ல, குண்டக்கன்னா குண்டக்க, மண்டக்கன்னா மண்டக்க, குண்டக்க மண்டக்க, இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல முடியுமாப்பா? இது அப்பாவா? முதல்ல அண்ணன் என்ன, இப்ப அப்பாங்கற, போக போக தாத்தாம்பியா? துண்டெல்லாம் எதுக்கு பாரதி? அதாவது நீ பப்பா இல்லப்பா. வாயில விரல வச்சா கூட உனக்கு கடிக்க தெரியாது. நல்லா கடிப்பேன், நல்ல எறும்பு மாதிரி கடிப்பேன் நானு. அப்படியா? இந்த கடி. டேய் கடிடா. ஒண்ணு இல்ல, கடிடா. கடிடாங்கற. டேய் நில்லுடா. ஏப்பா, இங்க வெள்ளச்சாமி அம்பலார் தோட்டம் இது? அவர் பேரை சொல்லாதீங்க, அம்பலான்னு சொல்லுங்க. அவர் தோட்டம் இதுதான், வாங்க. அம்பலார வீட்டுல பாத்துட்டு தான்ப்பா வரேன். அப்படியா? அப்ப சரி. ஆமா, மொத்தம் எத்தனை ஏக்கர் தேரும்?
இந்த பக்கம் 50 ஏக்கறாங்க, மேற்கால பார்த்தா 100 ஏக்கறாங்க, இந்த பக்கம் பார்த்தா 60 ஏக்கறாங்க. போதும் போதும். இதுக்கு நம்மள பார்த்து சிரிக்கிற? ஐயா வாங்க, சுத்தி பார்க்க நிறைய இருக்குது. அம்பலார் ஐயா காக்கா விரட்டுறதுக்கு பொம்மையை கட்டி வச்சா தலையில பீ பெயிண்ட் போயிடுதுன்னு அங்கேயும் இங்கேயும் ஓடி ஓடி விரட்டுற மாதிரி ஒருத்தர் கூட்டி வந்திருக்காங்க. ஆமா, அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சு? எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிறாங்க? ஐயா இதுக்கு முன்னாடி எங்க ஊர்ல ஒரே ஒரு ஆள் தான் கொலை பண்ண போட்டுருந்தாரு. நீங்க 2வது ஆள் ஆச்சா, அதனாலதான் உங்களை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க. சரி, முதல் ஆள் யாரு? நிக்கிறாரு பாரு. காமெடியாக்கம். நான் கொஞ்சம் தமாசா பேசுவேன். ஊர்ல எல்லாம் என்ன செஞ்சில் தான் சொல்லுவாங்க. அப்படியா? அப்ப கவுண்டமணி யாரு? வந்துட்டீங்கல்ல, நீங்க தான். நானா? திரும்ப செந்தில் மாதிரி இருக்கே பாருங்க. ஐயோ உள்ளதை சொல்வேன், சொன்னதை செய்வேன், வேறொன்று தெரியாது. உள்ளத்தில் இருப்பது ஏய். வார்த்தை. இங்க வா. என்ன வருது? நேத்து வர சொல்லி விட்டான்ல, ஏன் வரல? சொல்லி விட்டியா? சொல்லி விட்டு இருந்தா எல்லுன்னா என்னையா வந்து நின்றுப்பா? என்னவா வந்து நிப்ப? எல்லுன்னா என்னையா வந்து நின்றுப்பேன். ஏன் நீ செவிடா? ஐயோ, பின்ன காது கேட்காட்டி தாண்டா எள்ளுனா என்னையா வந்து நிப்பாங்க. நான் எள்ளுனா நீ என்னையா வந்து நிப்ப, நான் என்னன்னா நீ என்னவா வந்து நிப்ப. இல்லப்பா, சுறுசுறுப்பா ஓடி வந்திருப்பேன்னு சொல்ல வந்தேன். இது சுறுசுறுப்பு இல்லப்பா, சொல் பேச்சு கேளாமை, அப்படியா? அயோக்கியத்தனம், ஐயோ, சே, சே, சே. மொள்ள மாறித்தனம், இல்ல ராசா, மண்ட கர்வம். சத்தியமா கிடையாது. பின்ன நான் ஒண்ணு சொன்னா நீ எதுக்குடா வேற ஒண்ணு செய்யற? ஊருக்குள்ள சொல்றதா நான் சொல்றேன். ஊருக்குள்ள சொல்ற நீ எதுக்குடா சொல்ற? ஊருக்குள்ள சொல்றதாப்பா நான் சொல்றேன். ஊருக்குள்ள சொல்றத நீ எதுக்குப்பா அப்ப சொல்ற? அவன் நிறுத்த சொல்ல நான் நிறுத்துறேன். அவங்கிட்ட போய் நான் எதுக்குடா நிறுத்த சொல்லணும்? அப்பா தெரியாம சொல்லிட்டேன்ப்பா. ஆமா, இப்ப எதுக்கு ஏத்த இறக்கமா பேசுற? என்ன பைத்தியம் நினைச்சியா? உன்னைய போய் அப்படி நினைப்பனாப்பா? அப்ப நீ பைத்தியம் தானே? அப்ப சே, 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 ஒரு குத்து மதிப்பா சொல்ல வந்தப்பா. ம்? குத்துக்கு மதிப்பு இருக்காடா? இருக்க? இந்த குத்துக்கு என்ன மதிப்பு? இந்த குத்துக்கு என்ன மதிப்பு? இந்த குத்துக்கு என்ன மதிப்பு? இந்த எப்பா உன் காலை எங்கன்னு காட்டுப்பா. இதா நீதான் கைய காலா நினைப்பியே. ஏய். ஆரம்பிச்சு. கேட்றா. ஏத்தா இடுப்புல சுளுக்கு பிடிக்கிற அளவுக்கு என்ன பண்ண? நம்ம பக்கத்து வீட்டு சரசு புருஷன் இல்ல, யாரு? அந்த மிலிட்டரியில இருந்து வந்திருக்கானே அந்த பெருசா? அவர்தான் அவர்தான். என்ன கணம் கணக்குறாரு, இடுப்பு போச்சு. ஐயோ பாரதி, ஊரு கெட்டு நாசமா போச்சுடா. உசுரோட இந்த புருஷன் உரலுக்கெல்லாட்டம் இருக்கும்போது மிலிட்டரிக்காரனையே சுடுறாளாம். இப்ப போனவ புருஷன் வர்றான், அவனும் ஒரு சைஸா வர்றானப்பா. அப்பா பாரதி, இடுப்பு புடிச்சுக்கிச்சு, கொஞ்சம் வலிச்சு விடப்பா. டேய், இந்தா சுளுக்கு பழகுன்னு சொன்னேல்ல, இவர் இடுப்புல பழகு. பொம்பளை எல்லாம் நீ வலிக்கணும், ஆம்பளை எல்லாம் நானா? இடுப்பா அது பிரியாணி சரி அடுப்பு மாதிரி இருக்கு. போப்பா வலிடானா நேரம். ஏய், சுளுக்குறானா சுதி சேர்க்கிற? எனக்கு இதான்ப்பா தெரியும். எடு. எப்படிங்க சுளுக்கு பிடிச்சது? சும்மா தூக்குனீங்களா? சும்மா இறக்குனீங்களா? வாய்க்கா வெட்டினீங்களா? வாய்க்கா அடைச்சிங்களா? இனிமேல் பேசுனா செருப்பு கொண்டு அடிப்பா, அதுவும் பிஞ்ச செருப்புல அடி. தேவை எனக்கு இதெல்லாம். மரம் வெட்டினீங்களா? மரம் நட்டீங்களா? என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல செருப்பா பிச்சிராங்க. யோ, கேக்குறேன்ல சொல்லியா? மில்டிக்காரன் பொண்டாட்டி சரஸ் இருக்கல்ல? ஆமா ஆமா. டேய், ஆமா அவளுக்கு என்ன? பாவி மாவா, என்ன கணக்கணக்கிறா அவளுமா? யோ, சுளுக்கடிச்சு சொன்ன துப்புறேன். இந்த சுளுக்கு துப்புனா தான் போவோம். இந்தா இந்த எண்ணெயை கையில வச்சு தேய்ச்சிட்டே போ. போய் தொலை போயா. கர்ம கர்ம ஊராடாது. இவன் முண்டாட்டி அவன் வச்சிருக்கேன்றியா, அவன் முண்டாட்டி இவன் வச்சிருக்கேன்றியா. யாரு முண்டாட்டிடா தப்பா சொல்றேன்? மில்டிக்காரனுக்கு அவன் முண்டாட்டிக்கு ராத்திரி எல்லாம் ஒரே சண்டை. நானும் என் முண்டாட்டியை விளக்க போறனால வந்து சுளுக்குறாரு. இதுக்கு மேல ஏதாவது பேசுனேன், நாக்க இழுத்து வச்சு கடிச்சிருவேன். ஆமா. ஏய், நில்றா. ஏப்பா போறவர் எதுக்கு கூப்பிடுற நீ? நீங்க போங்கண்ணே. சொல்றேன். என்ன சொன்ன இப்போ? நாக்கு இழுத்து வச்சு கடிச்சிருவேன். ஒரு பெரிய மனுஷன் அப்படி நான் சொல்லாம நீ அவர் கோவப்படுறாருல, அவரெல்லாம் அடிச்சா தாங்க நீ பொழைச்சு போ போ போ. சொன்னதை செய்டா. எதை? நாக்க இழுத்து வச்சு கடிடா. ஏய், இவன் நாக்க இழுத்து வச்சு கடிறானா? நம்ம ரெண்டு பேரும் அண்ணன் மாதிரி பழகிட்டு இருக்கோம். எப்படா நம்ம அண்ணன் மாதிரி பழகணும்? என்ன? கடிறா, கடிக்கையில அடிக்க அட வா. போங்கடா போங்க போங்கடா.
தினம் இது ஒரு கை காத கடிதம் எழுதிய ஐயோ 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 ஊருக்கு புதுசா இருக்கானே ஐயோ யாரு பெத்த பிள்ளையோ இப்படி மப்பும் வந்தாருமா போறாரே ஐயோ அம்மா ஐயோ ஐயோ துண்டு தண்ணியில அடிச்சு போயிருச்சே வேற துணி வேற கொண்டு வரலையே நான் எப்படி வீட்டுக்கு போவேன் கர்மம் கர்மம் ஆஹா ஒரு கிழமை வர்றாயா அவன் வேட்டியை உறிஞ்சிட வேண்டியதான் என்ன என் மானகாத்த மகாராஜா கொஞ்சம் சீக்கிரம் வா ராஜா என்னடா அட ஈன பயிர கோமணத்தோட வர்றான் ஐயா ஒரு வேட்டியை கிட்டிய கட்டிட்டு வரப்படாது சரி இதை விட்டாலும் வேற வழி இல்ல எப்படியாவது பிக்கப் பண்ணுவோம் வா வானே வா வாவே என்னடா எதுக்கு அவசரமா கூப்பிட்ட ஒண்ணுமில்லனே உள்ள ஒரு புதையல் மாட்டிக்கிச்சு என்னால தனியா தூக்க முடியல நீ வந்து ரெண்டு பேரும் தூக்கி கையில வச்சு ஆளுக்கு பாதி பங்க பிடிச்சுக்கலாம் ஆளுக்கு பாதியா கலனி முருகா ஓடி வா அந்த கடவுளே நேர்ல வந்த மாதிரி இருக்கு புங்கு அவுட்டாச்சுப்பா வீரமுத்து உன்னையும் காணங்கடா அட நல்லா காடுப்பா அங்கதான் இருக்கு சரி நீயே எடுத்துக்க நான் தேடி தேடி அழுத்து போச்சு அந்த பக்கம் போயிடாத மீன் மண்டையா கடிச்சு போய் எங்களுக்குள்ளே தேடு நான் தண்ணீர் பந்தலில் நின்றிருந்தேன் அவள் தாகம் என்று சொன்னான் அவள் தன்னந்தனியாய் நின்றி என்ன இட்லி துணியா கரண்ட் கம்பியில காய போட்டு பாத்துக்கிட்டு நிக்கிற அது ஒண்ணு இட்லி துணி இல்லையா என்னோட பிராயா புறாவா பெண் புறாவா ஆண் புறாவா யோ புறா இல்லையா என்னோட உள்பாடியா உள்பாடியா ஓ நீங்க போடுற முண்டா பனியனா ஆமா அது எப்படி இவ்வளவு நேரத்துல ஏறி காய போட்ட நீ நான் ஒண்ணும் காய போடலையா நான் என் வீட்டு கொடியில தான் காய போட்டிருந்தேன் உன்ன மாதிரி கருங்கா கசனியா இங்க கொண்டாந்து போட்டுருச்சு அடி கொக்க மக்கா ஏண்டி நீங்க எல்லாம் சிகப்பா இருக்கேன்ற ஆணவமா ஆமா இப்ப எல்லாம் காக்கா வட தூக்குறது விட்டுட்டு புறா தூக்க ஆரம்பிச்சிருச்சா சரி சரி நீ ஒண்ணும் கவலைப்படாம இங்கே நில்லு ஓ முன்னால ஏறி எடுத்து காட்டுறேன் ஏண்டா வீரமுத்து கொஞ்சமாவது அறிவு இருக்கா ஏண்டா கரண்ட் கம்பத்துல ஏறிய சாக்கடிச்சு செத்துற மாட்டா ஏண்டா வெண்ண என்ன கிறுக்கு மாக்கியா நினைச்சியா இம்புடுக்கு ஆண்டு சிட்டுக்குருவி இந்த கரண்ட் கம்பியில உட்காந்து கபடி விளாண்டு போகுது இவ்வளவு பெரிய உருவத்தை என்னடா பண்ண போகுது இந்த கம்பி வேலையை பார்த்துட்டு போனா டுபுக்கு என்ன பண்றான் காலி ஊர்ல இன்னைக்கு ஒரு இளவு உறுதியாகி போச்சுடா என்னடா பாத்தியா எத்தனையோ சாவுக்கு இவன் கொட்டடிச்சிருக்கான் பாவன் இவன் சாவுக்கு கொட்டடிக்க பாரதி போய் கூட ஊர்ல இல்ல அடியே கழட்டு மாக்கியா உன் டிக்கெட்டுக்கு அப்புறம் தாண்டி எனக்கு டிக்கெட்டு அடியே குள்ள கத்திரிக்கா இந்த வீரமுத்தோட வீரத்தை இப்பயாவது பாத்துக்கடி டேய் வீரமுத்து போஸ்ட் மரத்துல தொங்கிட்டு இருக்க பார்த்தா குடுங்க மரத்துல பேய் இருக்க மாதிரி தெரியுதா டோய் பேயா ஐயோ அடடடடடடடடடா இந்த நேரம் பார்த்து உங்க அப்பா வரானே மாப்ள உங்களை தான் மாப்ள வெளிய வாங்க இத்தனோடு சரியில்லை வந்துட்டா தெரியாதா உங்களை மறக்க யாராலும் முடியாது வாங்க மாப்ள மாப்பிள்ளையா நானா உங்களுக்கா என் பொண்ணை நீங்க கணக்கு பண்றீங்கன்னா எனக்கு மாப்பிள தானே ஆமா என் பொண்ணு தனியா தான் குளிச்சுக்கிட்டு இருக்கா சோப்பு போட்டு லெவல் பண்ணுங்க நீங்க எவ்வளவு சீக்கிரம் பிக்கப் பண்றீங்களோ அவ்வளவு எனக்கு நல்லது நீங்களும் என் பொண்ணு குளிச்சு நீராடி மேல வர்றப்போ என் பொண்ணு ஒரு குழந்தையோட வந்தா கூட நான் கவலைப்படுறேன் எப்படியோ ஒரு வழியா செட்டப் பண்ணி முடிச்சாச்சு அட பாவி அந்த பிள்ளைக்கு அப்பனா இல்ல அவட்டையே கேட்பான் எவ்வளோ ஏண்டி என்னையா அந்த ஆள் நெசமாவே உங்க ஒப்பனா ஏன்யா சந்தேகமா இருக்கா இல்ல பார்த்தா உங்க ஒப்பே மாதிரி தெரியலையே ஏதோ புரோக்கர் ரேஞ்சில இருக்கான் இருக்கும் இருக்கும் சரி அது இருக்கட்டும் இப்படி தனியா குளிக்கிறேடி நான் வேணா கொஞ்சம் முதுகு தைக்கட்டா எல்லாம் சும்மா என் மேல நசமாவே பிரியம் இருந்தா வேற ஒரு பொண்ணை பார்க்க போயிருப்பியா நானாவா போறேன் அந்த கிழட்டு மூதை தான் எடுத்துட்டு போச்சு என்னைக்கு இருந்தாலும் எனக்கு நீதான் முண்டாட்டி எங்க அப்பத்தா வச்சிருக்க 25 பொண்ணு 5 பொண்ணு உனக்கு தான்
20 25 தம்பி. யாரான நமஸ்காரம் யோ என்னையா தம்பி. என்ன நம்பி பொம்பளைய குடிக்கிறது உனக்கு என்ன வேடிக்கை? நீங்க மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யோ நான் உள்ளூர்காரன், என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆமா நீ யாரு, எந்த ஊரு, இங்க என்ன வேலை உனக்கு? தேவர் பாளையத்துக்கு வழி எப்படிங்க? தேவர்வாளத்துக்கு வழி கேட்கிற இடமானது? வாய் நிழுது. என்னடா வாய் நின்னுது அது நின்னுது? ஓடியாந்திரி ஊர் பக்கம் எவ்வளவு வரக்கூடாது? தம்பி யாரா நீ கொஞ்சம் வழி கேட்டுக்கிட்டா ஏண்டா இது வரைக்கும் ஏன் முதுகு கூட நான் சோப்பு போட்டதுலடா. வாழ்க்கையில முத ஒரு பொம்பளை பிள்ளைக்கு சோப்பு போட போறத கெடுக்கவா பாக்குறீங்க? அக்காவுக்கு சோப்பாச்சு.